கைங்கரியத்தில் கலந்துக்கலாம் முடியாது, எங்களாலேயும் முடியாது. நாங்கள் கைங்கரியம் பண்ணுறதுக்கு பெருமாள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் உத்தரவு கொடுக்கணும், அவர் ஏற்றுக்கணும் ஒவ்வொரு பிரம்மோற்சவத்துலேயும். அதுக்கும் தாயாட்ட போய் நீங்கள் எப்படி நீங்கள்லாம் கெஞ்சிடலாம், அதே மாதிரி நாங்கள்லாம் கெஞ்சின்னு தான் இருக்கோம். நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் தாயார் தான் அதுக்கு பொறுப்பு. ஏன்னா பெருமாள் ரொம்ப உக்கரமான பெருமாள், யாருக்கும் தெரியாது. மூலவர் ஜன்ம சக்கரமும் பிரயோக நிலை, நரசிம்மருக்கு உண்டான சொரூபம். இந்த பெருமாள்கிட்ட என்ன ஆக்சுவலாக நடக்கிறதோ, என்ன பிரார்த்தனையோ டைரெக்டாக கேட்கலாம். அவர் உங்கள்கிட்ட பேசுவார். எப்படி பேசுவார்னா அசரீதியாக யார் மூலியமாக வருவார், ஒரு செய்தி சொல்லுவார். நியாயமாக இருக்கணும். தப்பாக அந்த பெருமாள்கிட்ட போய் ஒரு தகவலை நீங்கள் சொல்லிட்டு வெளியிலேயே போக முடியாது. ரொம்ப ரொம்ப உக்கரமான பெருமாள், அந்த அளவுக்கு அனுக்கிரகமூர்த்தி. எவ்வளோ உக்கரமோ நரசிம்மருக்கு மாதிரி அந்த அளவுக்கு அனுக்கிரகமூர்த்தி. அவர்கிட்ட என்ன தப்போ ரைட்டோ அவர்கிட்ட தான் கன்க்ளூஷன் சொல்லணும். ஒரு ஜட்ஜு முன்னாடியோ ஒரு கோர்ட்டு முன்னாடியோ சொல்கிற மாதிரி சிவி சக்கரவர்த்திக்கு மோட்சம், புறாக்கா தன் தசையை அறுத்து கொடுக்குறான், தர்மமாக இருந்திருக்கான் அந்த ராஜாங்கிறதுனால அவனுக்கு இங்கே மோட்சம். என்னன்னு புரியாமல் மனநிலையில் இருக்கக்கூடிய நந்தியம் பெருமானுக்கு மனுஷ ரூபத்தை கொடுத்து அவருக்கு வைகுண்ட பதவி. வைகுண்டத்தில் எப்போ வேணா நீ வரலாம் போகலான்னு அதிகார நந்தியாக மாத்துற. சிவன் தான் நீன்னு மாத்துற. அதனால பெருமாள் என்னென்ன லீலை பண்ணாருங்கிறது நிறைய புராணம் இருக்கு. அதில் பௌஷ்ய புராணத்தில் நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது இந்த பெருமாளை பற்றி. இந்த பெருமாள் நமக்கோ இன்னைக்கோ நேற்று கட்டின கோயில்லாம் கிடையாது, இந்த யுகத்து கோயிலும் கிடையாது. இந்த பெருமாள் எவ்வளோ நாள் இருக்க குந்தவை நாச்சியார் வழிபட்டாச்சு, அதுக்கு முன்னாடி இந்த ராஜா வழிபட்டாச்சு, அனிருத்ர கவிராயர் வழிபட்டாச்சு, காலமேகர் பிறந்து இங்கே வளர்ந்து இங்கே கைங்கரியம் பண்ணியாச்சு. அதான் நான் யுக யுகமாக இந்த பெருமாளை பார்த்துட்டு இருக்கவா நிறைய பேர் இருக்கா. நமக்கு இந்த யுகத்தில் இந்த நாளில் இந்த திதியில் இந்த நேரத்தில் இந்த பெருமாளை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை இந்த பெருமாள் கொடுத்துருக்காரு. அதனால நீங்களாம் நம்மளா வந்துட்டோம், நம்ம ஏதோ வந்துட்டோங்கிற இதுலேயே பண்ண முடியாது யாரும். எந்த நிமிஷமும் இந்த பெருமாள்கிட்ட நிச்சயமும் கிடையாது. வேலை முடிஞ்சிச்சுன்னா ஆக்ஷன் போவார், அதையும் சொல்லிக்கிறார். வேலை நமக்கு இந்த உலகத்தில் முடிஞ்சு போச்சு, கிளம்பு வா போகலாம், என் கூட வரலாம். கண்ணு முன்னாடி இந்த பெருமாள் அந்த மாதிரி அனுபவத்தெல்லாம் எங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்க. அதனால் இந்த பெருமாள்கிட்ட நீ இந்த பிரம்மோற்சவத்தை கண்டறிவுறதுக்கு உங்களுக்கு கண் வேணும், காது வேணும், கால் வேணும், நடக்கிறதுக்கு கை வேணும், ஒரு பூவை எடுத்து கொடுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுத்துருக்கிற போது பயன்படுத்திக்கணும். எங்கேயோ சுற்றுறோம், ஒரு சினிமாவுக்கு 2 மணி நேரம் நின்று போகிறோம், ஒரு டிவி சீரியலை பார்த்து அழகிறோம், எவனோ அழுது காசு வாங்கி சம்பாதிக்கிறதுக்கு நம்ம அழகிறோம். பெருமாள்கிட்ட நம்மளை காவந்து கொண்டு, நம்மளை சேர்ந்தவாளை காவந்து கொண்டு, நமக்கு தெரிஞ்சு ஒரு குழந்தை படிக்கிறா, அவன் நல்லபடியாக படிக்கணும், அவளுக்கு கல்யாணம் ஆகணும், ஒரு பையன் படிக்கிறான், வேலைக்கு போயிட்டானா இந்த குடும்பம் உருப்படும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். இந்த பெருமாள்கிட்ட எதாக இருந்தாலும் நீங்கள் தான் விண்ணப்பம் பண்ணணும். நீங்கள் என்ன உங்களை அவர் தான் கூப்பிட்ருக்காரு, நான் கூப்பிடல. அஷ்டமிக்கு வாங்கணும் உங்கள் வீட்டுக்கு நான் கூப்பிடல. பெருமாள் உங்களை கூப்பிட்ருக்காரு, அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். 10 நாள் பிரம்மோற்சவம் உங்களால் முடிஞ்ச கைங்கரியம். இப்போ ஒரு அம்மா வந்தால் ஒரு 10 இலை எடுத்துன்னு வந்தால், இலை இல்லை இன்னைக்கு யாரும் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. எங்கள் வாத்தியக்காரர் வரல, அவர் இருந்தால் நிறைய இலை கொடுப்பாரு. அவர் வெளியில் போயிட்டார், பொண்ணு கல்யாணம், இலை இல்லை. ஒரு அம்மா ஒரு 10 இலை கெடுத்தா உடனே 4 பேருக்கு பிரசாதம் கொடுக்க முடியாது. இதெல்லாம் கை தட்டினாதான் ஓசை, இப்படி தட்டினோன்னா தான் ஓசை. நான் ஒண்டி பண்ண முடியாது. இந்த பெருமாளுக்கு பண்ண முடியுமா? அவ்வளோ பெரிய ஆளாக நான் பூன்னு ஊதினா பறக்கிற ஆள் நாங்களாம். எல்லாரும் வரணும், எல்லாரையும் ஒவ்வொரு வேலை கொடுப்பார், எல்லாருக்கும் ஒவ்வொரு கைங்கரியத்தை வாங்கிப்பார். உங்களால் முடிஞ்ச கைங்கரியம், எதுக்காக உங்களுக்கு கடன் வாங்கி நான் 10,000 ரூபாய்க்கெல்லாம் செய்ய சொல்கிறேன். உங்களால் முடிஞ்ச கைங்கரியம் 2 மூணம் பூ வாங்கினாலும் சரி, ஒரு கவுளி வெத்தலை வாங்கினாலும் சரி, ஒரு வாழைப்பழம் 2 சீப்பு வாங்கினாலும் சரி, ஒவ்வொன்றுத்துக்கும் பயன்பாடு இங்கே அதிகமாக இருக்குது. ஒரு 2 கிலோ தோன்பருப்பு வாங்கியிருந்தால் தலைகையில் சேர்க்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது பார்த்தாங்க. ஒரு 2 கிலோ கொண்டைகள் வாங்கியிருந்தால் சுண்டல் போட்டு உடனே 4 பேருக்கு கொடுக்கலாம். பசிப்பினியை நீக்கக்கூடிய பெருமாள். இங்கே பசி எனக்கு தெரிஞ்சு 25 வருஷமாக இருக்கேன், பசி கிடையாது இங்கே பெருமாள்கிட்ட. போனேன் சாப்பிடாம வந்தேன்னு இது வரைக்கும் யாரும் சொல்லலை. அது அந்த பெருமாளோட கிருபையினால நடந்துருக்கு. அவர் யாரோ ஒருத்தர் வர ஒரு பிரச்சாரர் நல்லபடியாக பண்ணி வைக்கிறார், ஒருத்தர் எடுத்துட்டு பெருமாள் அம்சம் பண்ணுறார், நம்ம கொடுக்குறோம். அதனால் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ஹோமமே பண்ணுறோம். 25,000 ரூபாய் ஆகுது இந்த ஹோமத்துக்கு. அர்ச்சகர் சம்பாவனை, பிரச்சார சம்பாவனை, மளிகை சாமான், பூ மாலை, அதுக்கு திரவிய சாமான்கள் எல்லாம் சேர்த்தா. எங்கள்கிட்ட பணம் கிடையாது, அதுவாக தான் நடந்துருக்கு. யார்கிட்டயோ ஒருத்தர் கேட்குறோம், யாரோ ஒருத்தர் 5,000 ரூபா அனுப்புகிறா, யாரோ ஒருத்தர் 2,000 ரூபா கொடுத்துட்டு போகிறா, அதை அப்படியே எடுத்து அஷ்டமிக்கு சம்பாவனை கொடுக்குறோம். இல்லைனாலும் எங்கேயாவது கடன் வாங்கி கொடுக்குறோம், பெருமாள் கொடுத்துருப்பாரு. போனாலும் இன்னைக்கு கூட கேட்டேன், இந்த வாரம் நிறுத்தலாமா, என்கிட்ட பணம் இல்லை, வரவாளுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கே பணம் இல்லையேன்னு. நிறுத்தாத, ஒன்றால் 10 பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு, 10 பேர் கல்யாணம் இருக்குன்னு நல்ல செய்தி சொல்கிறா, உன் வாயாட்டியே அதை சொல்லாதன்னு இருக்கோ இல்லையோ நம்ம பண்ணிப்போம், கவலைப்படாதா, அதெல்லாம் வருவார் பெருமாள் கொடுப்பாருல பண்ணிகிட்டே இருக்கோம். யாருக்காக பண்ணுறோன்னா எனக்காக பண்ணலை, உங்களுக்காக பண்ணலை,
உங்களுக்கு முகம் தெரியாத யாரோ ஒருத்தர் நீங்கள் வந்தவங்கனால பலன் அடையலாம். அவள் வர முடியல, எங்கேயோ இருக்கா உன் சொந்தக்காரன், நீங்கள் வந்ததுனால அவளுக்கு ஒரு நல்லது நடக்கிறது. அவளுக்கு நல்லது நடக்கணுங்கிறனால உங்களை வர சொல்லியிருக்கா, உங்களுக்காக வர சொல்லாது. உங்களை பார்த்தோன்னா சரி அந்த பொண்ணுக்கு ஏதோ கேட்டுருந்தாலே அவளுக்கு சரி பண்ணுவோம், இந்த பையன் வேலை கண்டானே சரி பண்ணுவான், இவன் நல்லா படிக்கணும். நம்ம கையில் எதுவுமே கிடையாது. பரீட்சையில் எழுதி 100% மார்க் வாங்கக்கூடியவா 80% வாங்குறா, 70% வாங்குறா. ஒருத்தர் படிக்கவே மாட்டேங்கிறா, அவள் 90% வாங்குறா. இதெல்லாம் எதுவுமே நம்ம கையில் கிடையாது. குழந்தைகளும் முயற்சி பண்ணுறது நல்லா, எல்லா குழந்தைகளும் நல்லபடியாக படித்து ஏதோ ஒரு வேலை வெட்டி பார்த்துட்டு சௌரியமாக இருக்கணுங்கிற ஒரு பிரார்த்தனை பண்ணுறோம். நம்ம எல்லா குழந்தைகளும் இதை இன்னும் இவாக தான் வேணும் அவள் தான் வேணுங்கிறதுலாம் சன்னதியில் கிடையாது, பொதுப்படையாக தான் பார்க்கணும் பெருமாள். அதனால் 10 நாள் பிரம்மோற்சவத்தையும் எல்லாரும் கண்டு அனுபவிக்கிறதுக்கான கண்களை கொடுத்துருக்காரு. எப்போ டைம் கிடைக்கிறதோ லோக்கலில் இருக்கிறதுனால ஒரு வண்டியை வச்சுட்டு சாயந்தரம் புறப்பாடு பார்க்கலாம். காத்தால திருமஞ்சனம் இருக்குது, உள்பிரகாரம் புறப்பாடு இருக்குது. நிறைய பிரசாதங்களை அம்சம் பண்ணுறதுக்கான எல்லாரும் வாங்கி அனுப்புகிறா. ஒருத்தட்ட கேட்டுகிட்டே இருக்கேன். இப்போ கூட ஒரு 500 கிலோ அரிசி ஒருத்தட்ட கேட்டேன். நான் பார்க்குறேன் அவனுங்க, நான் உனக்கு என்ன நான் அனுப்புகிறேன் அப்படிங்கிறது. ஒருத்தர்கிட்டே கேட்டுருக்கோம். ஒரு சாமான ஒரு நாளைக்கு 10,000 ரூபா ஆகுது, மளிகை சாமான் வாங்கி கொடுங்கன்னு 2 பேர்கிட்ட கேட்டேன். அன்றைக்கி ஒருத்தர் 5,000 நான் அனுப்புகிறேன், நீ மளிகை சாமான் என்னால் முடிச்சு. ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ப்ரொஃபஸர் அமிர்தா இன்ஸ்டியூட்டில் பணமே இல்லையே சார் என்கிட்ட இருந்தாலும் நான் இப்போ உடனே கேட்டுவிட்டு நான் இன்றைக்கி அனுப்புகிறேன், 500 ரூபா அனுப்புகிறேன், நான் 31 அது வரும்போது ஒரு 3000 ரூபா பணம் தரேன் சார், என் குழந்தைக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது. அதனால் படித்த ஆளா படிக்காத ஆளா இங்கே எல்லாரும் ஒரே ஆள் தான் பெருமாள். நமக்குன்னு கடமை கொடுத்துருக்கார். நம்மளால் முடிஞ்ச ஒரு கைங்கரியத்தை இந்த பெருமாளோட பயணிக்கிறார். எல்லாரும் பெருமாளோட ஒரு 10 வருஷம் நானும் பயணிச்சிருக்கேன். 25 வருஷம் ஆச்சு எனக்கு இதோட பெருமாளோட பயணிச்சிருக்கேன். வேறு யாரோடையும் பயணிக்கலை நான். அவள் இவரோட ஒரு பெரிய தலைவரோட பயணிருக்கேன், அரசியல்வாதியோட பயணம் பண்ணியிருக்கேன், ஒரு சுவாமிகளோட பயணம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வேறு. பெருமாள் தான். பெருமாள் நம்மளை கூடவே வழி நடத்தின்னு போகிற, நம்ம கூட வர. நம்ம வெளியில் போகும்போது இந்த பெருமாள்கிட்ட சொல்லிட்டு போனோம். ஆற்றுலேருந்து வெளியில் போகும்போது வெளியில் போய்ட்டு வரேன், நான் திரும்பி பத்திரமா வீட்டுக்கு ஆச்சுடுவேன். தவறி போய் கீழே ஒரு கை பிறண்டுருச்சுன்னா அன்றைக்கி 40,000 ரூபா வைத்திய செலவு. யார்ட்டையும் காசு கிடையாது, பணம்லாம் இருக்குது, அது வேறு விஷயம். 40,000 ரூபா அன்றைக்கி கையில் வச்சுருக்கணும். உடனே வச்சுருந்தாதாம்மா. உடனே ஒருத்தரை கூப்பிட்டு பணத்தை கட்ட ஆஸ்பத்திரியில் 2 பேர் மனுஷா வேணும், மனுஷாவோட ஹெல்ப் வேணும். கூட யாரோ முகம் தெரியாத மனுஷா ஹெல்ப் பண்ணுவா பெருமாள் ரூபத்தில். நமக்கு இருக்கிற கெட்ட விஷயங்கள்லாம் குறையும். இந்த பெருமாளுக்கு இந்த அஷ்டமி ஹோமத்துக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டால்னா, நமக்கு ஏற்படக்கூடிய துர்விஷம் அது கனமான தீதி. இது ஏகாதசி அமாவாசை இதெல்லாம் கனமான தீதி. எல்லாம் பெரியவாலாம் நம்மளை ஆக்ஷன் போகிற டைம். இந்த டயத்தில் ஒரு ஹோமம் பண்ணுறேன்னு ஒருத்தர் விளக்கம் கேட்டார். அதுக்கு இன்னொரு பட்டாச்சாரியார் சொன்னார், இந்த மாதிரி இருக்கிற டயத்தில் இந்த பெருமாள் பண்ண சொல்லியிருக்கார். ஏன்னா இந்த பெருமாள் திப்பிராஜபுரத்துலேருந்து பழையாறை வரைக்கும் ஆதிசேஷன் சயனிச்சுட்டு இருக்கார், படுத்துட்டு இருக்கார். பாம்பு நடுப்பகுதி வயத்தில் இருக்கார் இந்த பெருமாள். அதனால் நம் முன்னோர்கள் கிட்டத்தட்ட ஒரு 240 தலைமுறைக்கு இருக்கிற முன்னோர்களுக்கு உண்டான திதியை நமக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறாரு. எப்படி நீங்கள் கொடுக்குறாரு? உங்களை அறியாமையே 4 நெல்லிக்காய் வாங்கிட்டு வர்றாரு, 2 மாதுளம்பழம் வாங்கிட்டு வர்றாரு, 2 வாழைப்பழம் வாங்கிட்டு வர்றாரு, கோமத்தில் போடுறார். அவளுக்கும் அது போடும். பெருமாள் பித்ரு லோகத்தில் இருக்கக்கூடிய வாழை திருப்தி பண்ணக்கூடிய பெருமாள் இந்த பெருமாள். அதனால் தெரிஞ்சோ தெரியாமலோ தான் நம்ம வரோம். யாரும் இதெல்லாம் சொல்லி தரல. நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த பெருமாள்கிட்ட. அனுபவத்தை உங்களுக்கு தான் கொடுப்பார், எனக்கு கொடுக்க மாட்டார். உங்களுக்கு தான் அதிகமாக கொடுத்துருக்கார். அவள் உங்கள் மூலியம் தான் கேட்க சொல்கிறார். எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் கல்யாணம் நிச்சயம் இருக்கு, 8 வருஷமாக குழந்தை பிறந்திருக்கு, இந்த பொண்ணு நல்லா மார்க் வாங்கிட்டா, மார்க்கே வாங்க மாட்டான்னு நினச்சேன், என் பையனுக்கு வேலை கிடச்சிருச்சு, வெளிநாடு போகிறான், இந்த மாதிரி நல்ல செய்திகளே சொல்லிக்கொண்டே இருக்கிறா இந்த பெருமாள். நல்ல செய்தியை கேட்கணுன்னா இந்த பெருமாள்கிட்ட அனுபவிங்க, வேறு எதெல்லாம் அனுபவிக்க வேண்டாம். பெருமாளோட இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கார். அதனால் எல்லாரும் இதை அனுபவிக்கும்.